நீங்க என்ன விஷயம் இந்த வீடியோவில் பார்க்குறேன்னா, நான் ஒரு டைம் சொல்லுவேன். ஒரு வண்டியை சர்வீஸ் வந்து டாப்பரா பண்ணிக்கோங்க, டாப்பரா வச்சுக்கோங்க. நடுவழியில போனா எங்கன்னா ப்ராப்ளம் வராத அளவுக்கு சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு என்ன வண்டினா, நம்ம தம்பி வண்டி தான் பார்க்க போறோம். எப்படி டேலண்டா வண்டி ஓட்டினாருன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன், லைவா காட்டுறேன். இங்க பாருங்க. இது வந்து நம்ம தம்பி வண்டி டியோ தான். இந்த வண்டியில என்ன ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, பேரிங்கே கிடையாது. எல்லாமே உடைச்சிட்டு இருக்கிறாரு. உடைச்சு அந்த பால்ஸ் கூட வெளியே வந்து கொட்டிட்டு இருக்குது. அது வந்து எப்படி அவர் டேலண்டா ஓட்டினாரே எனக்கு தெரியல. இங்க பாருங்க. நம்ம தம்பி வந்து கிம்மு எல்லாம் எந்த அளவுக்கு பெண்ட் ஆகி வச்சுக்கிறாரு பாருங்க. ஆக்சுவலா இதுல என்ன பெரிய பிரச்சனைனா, இந்த வீல் ஷாப்ட் மட்டும் இருக்கும் போது, இந்த வீல் ஷாப்ட் இருக்கும் போது மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல வேலை இந்த வீல் ஷாப்ட்ல ஓடிக்குது. சப்போஸ் வீல் ஷாப்ட் ஒன்று கட் ஆகியிருந்தா இல்ல அப்பு உடைச்சிருந்தா செலவு பெருசா இருக்கும். எப்பவுமே இதெல்லாம் சின்ன சின்ன செலவு. ஒரு சர்வீஸ் பார்க்கும்போது பேரிங் ஈரிங் எல்லாம் செக் பண்ணி ஓட்டிங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட் வராது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போகும். எல்லாருக்கும் பாய். ஆல்ரெடியாக சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் வந்து பிஎஸ்எஸை பற்றி கேட்குறீங்க. அதே மாதிரி வந்து ஏன் ஆர்கேனா கார்பெட்டரை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேனுங்க. நம்மக்கிட்ட என்ன வண்டி வருதோ அந்த வீடியோ போட முடியும். நிறைய பேர் பிஎஸ்எஸ் பற்றி அன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டேன். தேட்டரல் பாடி க்ளீன் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது, இன்னொரு விஷயமும் முக்கியமான விஷயம் சொல்லிட்டு அது எப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னும் வர வர தொடர்ந்து பிஎஸ்எஸை பற்றி நான் அதிகமாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். எல்லாருக்கும் பாய்.